ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் லலிதாஸ்ரீ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் யாரை பற்றி பேச போகிறேன்னா சித்ரா, விஜி சித்ரா அவங்கள பற்றி தான் பேச போகிறேன். அவங்க தற்போது இப்போ இறந்துட்டாங்க. இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாத்துக்குமே தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களோட ஃபேன்ஸுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணலாம். அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது ஒன்று தான் முடியும். நம்ம பிரார்த்திக்கலாம். ஓகே, அவங்க எதனால இறந்தாங்க, அவங்களோட ரீசன் எதனால் ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னா, அவங்க ஷூட்டிங் எதுக்காக அந்த ரெசார்ட் போனாங்க அதை பற்றி தான். அந்த ரீசன் என்னென்னா, பாண்டியன் ஸ்டோர் ஷூட்டிங் ரொம்ப நேரம் ஆச்சு. அதனால நம்ம இங்கே ரெசார்ட்டில் பக்கத்தில் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க தங்கியிருக்காங்க. தங்கியிருந்தபோது அவங்களோட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு 2 months ஆர் 1 months கரெக்டாக தெரில. அப்போ தான் அவங்களோட வருங்கால ஹஸ்பண்ட் 1 or 2 month அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு. அப்போ 2 பேரும் அந்த ரெசார்ட்டில் தங்கியிருக்காங்க. அப்போ சித்ரா, விஜி நம்ம ஃபேன் சித்ரா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் போய் குளிச்சுட்டு வரேன், நீங்கள் போய் இருங்க, வெளியே இருங்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திறந்துருக்காங்க. கதவை சாத்திட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்களோட சேலையை எடுத்து இது பண்ணிட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் எனக்கு அடுத்து சொல்கிறக்கு வரல. பண்ண உடனே ரொம்ப நேரமாக அவங்களோட வருங்கால ஹஸ்பண்ட் ரொம்ப நேரமாக கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க கதவை திறக்கிறதே இல்லை. ஏன் அப்படின்னா, அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுக்கு காது கேட்காது. அதுதானே, அவங்க இறந்துட்டா எதுவுமே கேட்காது தானே. அந்த மாதிரி அவங்க இறந்துட்டாங்க. அப்புறம் ஒரு டூப்ளிகேட் சாவியை வாங்கிட்டு தான் திறந்து விஜி சித்ரா என்ன பண்ணாங்கன்னா, அங்கே மேலே இருக்காங்க. என்னடா காணும் அப்படின்லாம் தேடி பார்த்துருக்காங்க. மேலே பார்த்த உடனே அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தெரிஞ்சிருக்குது. எதனால் அந்த வருங்கால ஹஸ்பண்ட் எடுத்தாங்க, இது அவங்களுக்கு நிச்சயம் பண்ணாங்கன்னா, அவங்கள இது ஃபஸ்ட்டே அவங்க 2 பேர்த்துக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகிருச்சாமா. அது வெளியே தெரிஞ்ச ஒரு மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி நம்ம இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி நம்ம பெரியவங்களாக நிச்சயிக்கப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணிட்டு தான் அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி இது பண்ணாங்க. இன்னி ஜான்வரியோ ஃபிப்ரவரியோ அவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்க வேண்டியது. இப்போ ஆனால் இல்லை. பாண்டியன் ஸ்டோர் ஃபேமிலி அவங்க கூட ஷூட்டிங் ஆக்ட் பண்ணவங்களே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ யாரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஜீவா எனக்கு அவ்வளோ தெரியாது. பாண்டியன் ஸ்டோர் ஜீவா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் இப்படி சித்து பண்ண, நீ ரொம்ப போல்டானதானே, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து கதிர், பாண்டியன் ஸ்டோர் கதிர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏன் நீங்கள் இப்படி பண்ணீங்க, சத்தியமாக முடியல. நான் பார்த்த வீடியோவில் அவங்க அழுத மட்டும்தான் எடுத்திருக்காங்க, ஷூட் பண்ணியிருக்காங்க. அவங்க பேசுகிறது அவங்க பேசினா தானே இதாகிறதுக்கு, அவங்க இதாகவே இல்லை, அழுதுகிட்டே இருக்காங்க. அப்புறம் தனா சொல்லியிருக்காங்க, நான் தங்கச்சி மாதிரி பார்த்துக்கிட்டேனே, ஏன் என்னை விட்ட, இனி நான் யார் தங்கச்சின்னு சொல்லுவேன், ஏன் நீ என்னை விட்டுட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறாங்க. அப்புறம் மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் நீ என்னோடய குழந்தைய இப்போ லேட்டராக தான் குழந்த பிறந்துச்சு மீனாக்கு. குழந்த பிறந்தது, பொண்ணெல்லாம் தூக்கி இது கொஞ்சிட்ருப்பியே, இப்போ யார் கொஞ்சுவா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லியிருக்காங்க. அப்புறம் எல்லோரும் இது பண்ணுறாங்க. ஆனால் அவங்களோட பேரண்ட்ஸ், விஜி சித்ராவோட பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோடய பொண்ணு தற்கொலை பண்ணியிருக்க மாட்டா, அவள் போல்டான கேர்ள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏன் அவங்க